அருள் தர வருவாய் குருநாதா. அன்னையும் நீயே, தந்தையும் நீயே, அருளும் நீயே, அனைத்தும் நீயே, கதி நீயே என சரணமடைந்தோம். பரிந்தெம்மை காப்பாய் பதி புரீஷா. பகவானின் பொற்பாத கமலங்களில் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். சுவாமி சாய் கிருஷ்ணனா கீதையில ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம் அப்படின்னு சொல்றார். நம்ம எந்த பாவத்தோட பகவானை பிரார்த்திக்கிறோமோ அதே பாவத்தோட அவர் நமக்கு நம்மளோட ப்ரேயர்ஸை ஆன்சர் பண்றார். இது நான் கேட்ட ஒரு ரொம்ப ஸ்வீட் சம்பவம். ஒரு பாலவிகாஸ் குழந்தைக்கு நடந்த நிகழ்வு இது. அந்த குழந்தையோட குரு ஒரு நாளைக்கு கிளாஸ்ல சொல்லியிருக்கா, டெய்லி ராத்திரி படுத்துக்க போறதுக்கு முன்னாடி பகவான் கிட்ட, சுவாமி தேங்க்யூ, இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடந்தது, தேங்க்யூ சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சுவாமியோட பாத நமஸ்காரம் எடுத்துட்டு அப்புறமா தூங்க போங்கோ அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தையும் குரு சொன்ன மாதிரியே அன்னைக்கு ராத்திரியிலேருந்தே பெட்ல உட்காந்து சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டு நமஸ்காரம் எடுத்துட்டது. ஆனா இந்த குழந்தை நமஸ்காரம் எடுத்துக்கும் போது என்ன பண்ணிட்டு, அதோட கைக்கும் தரைக்கும் நடுவுல கொஞ்சம் கேப் விட்டுது. ஏன்னா அங்க சுவாமியோட பாதம் அங்க இருக்கிற மாதிரி அது பாவிச்சுண்டு அந்த கேப் விட்டு விட்டு அது நமஸ்காரம் எடுத்துக்க ஆரம்பிச்சது அந்த குழந்தை. இந்த மாதிரி டெய்லி ராத்திரி அது பண்ணிட்டு வந்தது, மேபி ஃபார் ஃபியூ மந்த்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு இவாள்லாம் பர்த்தி போயிருந்தப்போ தர்ஷன்ல சுவாமி நேர இந்த குழந்தைகிட்ட வராராம். வந்துட்டு சொல்றாராம், பாரு என் பாதத்தோட அளவை ஒழுங்கா எடுத்துக்கோ, டெய்லி நீ விடுற கேப்ல என் பாதத்தை நுழைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நீ இப்போ ஒழுங்கா அளவு எடுத்துட்டு எனக்கு கரெக்டான கேப்பை விடு, சோ தட் நான் என் பாதத்தை உள்ள வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்லியிருக்கேன். என்ன ஒரு அழகான சம்பவம் இல்லையா இது. நம்ம எந்த பாவத்தோட அது கீதையில இருக்கிறத சுவாமி இங்க நிரூபிச்சுட்டாரு. நான் சுவாமி காலேஜ் ஜாயின் பண்ண போது நாங்கெல்லாம் பிருந்தாவன்ல சம்மர் கோர்ஸ்ல தான் போய் ரிப்போர்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அப்படிதான், அதுல தான் ஆரம்பிப்போம், அதுக்கப்புறமா தான் அனந்தபூர் போவோம். அந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் இயர் நான் ஜாயின் பண்ணிட்டு சம்மர் கோர்ஸ் அட்டன் பண்ண போயிருக்கேன். சம்மர் கோர்ஸ் இஸ் சச் அ லவ்லி டைம். சுவாமியோட டெய்லி சுவாமி எங்களுக்கு நிறைய தர்ஷன் ஸ்பர்ஷன் சம்பாஷனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. சுவாமி டெய்லி டைனிங் ஹாலுக்கு வருவார். ஏன்னா எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் விஐபிஸ் விமனுக்கும் இப்போ கல்யாண மண்டபத்தில் தான் லன்ச் சர்வ் பண்ணுவாள், லன்ச் டின்னர் எல்லாம் சர்வ். இப்போ சுவாமி டெய்லி லஞ்சுக்கு வருவார். சுவாமிக்குன்னு ஒரு பிளேட் இருக்கும், அதில் எல்லா ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணி சுவாமி வருவார். வந்துட்டு அவர் சேர்ல உட்காந்துட்டு எங்களை பார்த்துட்டு அப்படிங்குவார். நாங்களாம் உடனே பிரம்மார்ப்பணம்னு எல்லாம் நல்லா ஜேன்னு பிரம்மார்ப்பணம் சொல்லுவோம். சொல்லி முடிச்ச உடனே சுவாமி ஒரு பருக்கையா அவருக்கு சர்வ் பண்ணதுலேருந்து எடுத்து சாப்பிடுவார். அப்படியே ஒரு சைலன்ஸ், பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். அப்போ சுவாமி அதெல்லாம் கண்கூடா நாங்கள் பார்த்து அனுபவிச்சிருக்கோம். அது சுவாமி அதை சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பி போயிடுவார், அவருக்கு ஆரத்தி எடுப்பார், அவர் போயிடுவார். அப்புறமா சுவாமி சாப்பிட்டதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு பிரசாதமாக நாங்கள் போகும்போது சாப்பிட்டுட்டு போகும்போது ஒரு ஸ்பூன் எங்கள் எல்லாருக்கும் கொடுப்பார். ஸோ இது டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். ஸோ நான் ஜாயின் பண்ண புதுசு அந்த சம்மர் கோர்ஸில் ஒரு நாளைக்கு லஞ்சுக்கு போகும்போது அந்த விஐபி கவுண்டரை பாஸ் பண்ணி என்னோட லைன் போயிட்டு இருந்தது. அங்கே விஐபிஸ்க்கெல்லாம் சப்பாத்தி இருந்தது பார்த்தேன் நான். நைஸ், இன்னைக்கு சப்பாத்தி கொடுக்குறா லஞ்சுக்கு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக என்னோட ஸ்டூடெண்ட் கவுண்டருக்கு போனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சப்பாத்தி சர்வ் பண்ணலை. ஸோ உடனே நான் சுவாமி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த சின்ன வயசு, அந்த இளம் வயசுல சுவாமி என்ன சுவாமி இது, என் அம்மாட்ட கேட்டால் அம்மா எனக்கு நைஸாக சப்பாத்தி பண்ணி கொடுப்பா, நீ என்ன சுவாமி உன்னை நான் இப்போ உன்கிட்ட பேசவும் முடியாது, நீ பாட்டுக்கு போயிட்ட ஒரு ரூமுக்கு, நான் இப்போ யாரை போய் கேட்கறது சுவாமி
அப்படின்னு சொல்லி நான் வந்து புலம்பி தள்ளிட்ட. கம்ப்ளைண்ட் தான் அங்கே அவ்வளோ விதவிதமாக சர்வ் பண்ண மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் மறந்துட்டேன். ஒரு சப்பாத்தி கொடுக்கலன்னு நான் சுவாமி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இது நடந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில போகிறேன். நான் பிரசாதம் வாங்குறேன். அந்த ஸ்பூன்லேருந்து வந்தது எனக்கு 2 சப்பாத்தி பீஸ். அம்மாவா நான் இருக்கேன் அப்படிங்கிறத சுவாமி எனக்கு அன்னைக்கு காமிச்சேன். என்னோட ஃபைனல் இயரில் எனக்கு வந்து பைக் ஐட்டமில் இருந்தோம் ஸ்போர்ட்ஸ் மீட்டில். அப்போது இந்த பைக்கர்ஸ் எல்லாரையும் லீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. ஆஸ் எ பைக்கர்ஸ் லீட் நான் போய் சுவாமிக்கு போய் சல்யூட் பண்ணக்கூடிய ஒரு பரம பாக்கியம் அதுவும் எனக்கு கிடைச்சிது. அப்போது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாளைக்கு ஒயிட் ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமி வந்து திடீர்னு வந்துட்டார். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். 11th அன்னைக்கு நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது ஃபார் த என்டையர் க்ரௌட். சுவாமி அங்கே இருந்தாலும் வந்து தட் இஸ் ஓகே. ஆனால் ப்ராக்டிஸ்க்கு வந்தாருன்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் சுவாமி. சுவாமி எங்களை பார்க்க வந்திருக்கார், நாங்கள் சுவாமிக்கு மாத்திரமே காமிக்கிறோம் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம். அப்போது எங்கள் மேடம்ஸ் ஓகே வந்துட்டார் சுவாமி, ஜஸ்ட் கீப் கோயிங் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் வந்து ரஷ் பண்ணி விட்டுன்னு இருந்தா. ஸோ நாங்கள் உடனே பைக் ஐட்டம் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஐ வாஸ் லீடிங் த குரூப். ஸோ ஆஸ் வி கோ முதல்ல வந்து சுவாமியை பார்த்து ஹேண்டில் பார்லேருந்து கையை எடுத்து 2 கையும் விட்டு நான் சல்யூட் பண்ணணும். அந்த சாந்தி வேதிகாவுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் வந்து தார் ரோடு இருந்தது. அப்போது கொஞ்சம் தாண்டி போனால் மண்ணு ரோடு தான். அன்னைக்கு வந்து சுவாமி மத்தியான நேரம் அது வந்தது. அதனால அவர் சாந்தி வேதிகா தாண்டி கீழே வந்து ஒரு சேர்ல உட்காந்துருந்தார் நிழலா. வேதிகா தாண்டி இருக்கு, அந்த கொஞ்சம் தாண்டி போனாலே மண்ணு ரோடு வந்துடும். ஆனால் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணது ஸ்டேஜுக்கு நேராக சல்யூட் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு. ஸ்டேஜ் வெறும் ஸ்டேஜ், அங்கே போய் யார் சல்யூட் பண்ணுவா? இங்கே சுவாமி இங்கே உட்காந்துருக்கார். சரி கொஞ்சம் முன்னாடி போய் இது ஸ்கிட்டாகி விழுந்தாலும் பரவாயில்ல, சல்யூட் சுவாமிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் ஃபார்வர்ட். அப்போது சுவாமிக்கு நேராக போய் அவருக்கு ஒரு சல்யூட் பண்ணேன். அப்போ என்னை பார்த்து அவர் கொடுத்த ஒரு ஸ்மைல், அப்பாவா அவருக்கு இருந்த பெருமை எனக்கு தெரிஞ்சது. குருவா, தெய்வமா, சுவாமி எவ்வளவோ பாடங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு லைஃப்ல, இன்னமும் சொல்லி கொடுத்துருக்காரு. நான் கற்றுட்டு தான் இருக்கேன். அதுலேயே வந்து என்னோட வாழ்க்கையிலேயே திருப்பு முனையா இருந்த ஒரு சம்பவம் நான் சொல்லணும் அப்படின்னா, இது 2012 நடந்தது. என்னோட சன்னோட உபநயனம் நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருந்தோம் பண்ணுறதுக்கு. அப்போ எல்டர்ஸ் எல்லாரையும் போய் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேரில் போய் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அவளெல்லாம் அழைக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் சில திருடர்கள் வந்து எங்கள் ஆற்றுல வந்து என்னோட நகை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். நான் திரும்பி வந்தோடனே இதை பார்க்கவும் எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது. நான் வந்து எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்கும்போது, என்ன உனக்கு பயம் இல்லையா? ஏன்னா மை ஹஸ்பண்ட்ஸ் ஒர்க் டிமாண்டட் இஸ் ட்ராவல். ஸோ ப்ரிட்டி மச் நானும் என்னோட 2 குழந்தைகளும் தனியாக தான் இருந்தோம். இப்போ எல்லாரும் கேட்கும்போது நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் அவகிட்டலாம், எனக்கு என்ன பயம், என் சுவாமி இருக்கார், எனக்கு ஒரு கெட்டதுமே நடக்காது, அவர் என் கூடவே இருக்கார், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தோன்னே எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். எனக்கு இது ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது, எனக்கு ஒரு ஏமாத்தமாக இருந்தது. சுவாமி ஒன்னதான சுவாமி நம்பின்னு போனேன், நீ ஏன் இப்படி பண்ண, வை அப்படின்னு நான் சுவாமி கிட்ட கேள்வி கேட்டேன். அன்னைக்கு ராத்திரி என் கனவுல வந்தார். வந்துட்டு என்னை பார்த்துட்டு நல்ல ஒரு ப்ராட் ஸ்மைல் கொடுத்துட்டு போயிட்டார். வேற ஒண்ணுமே பேசல. இதாச்சு அடுத்த நாள் வந்து எழுந்து இது திருப்பி வந்து இந்த மாதிரி சம்பவம் ஆயிட்டே நினைச்சு வந்து ரொம்ப ஏக்கம். திரும்பி ஃபாலோயிங் வீக் நான் திரும்பி இதே கேள்வியை சுவாமியை கேட்டேன். உன்னை தானே நம்பினேன் சுவாமி, இப்படி பண்ணியே நீ ஏன் பண்ண சுவாமி அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு ராத்திரியும் என் கனவுல வந்து அதே ஸ்மைல் தான். அதுக்கப்புறமா ஒரு பிள்ளையோட பூனலுக்கோசரம் நாங்கள் வந்து வேலையில் இறங்கிட்டோம். விதின் அ மந்த் அவங்களோட பூனல் ரொம்ப நன்னா சுவாமிஸ் கிரேஸில் நன்னா நடந்தது. அதுக்கப்புறமா வந்து சுவாமி இன்வால்வ் மீ இன் ப்ராஜெக்ட், அவரோட ப்ராஜெக்டில் ஒன்று இன்வால்வ் பண்ணியிருந்தார். ஸோ ப்ராஜெக்டோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கட்டம் அது. அப்போது என்ன வந்து அவரோட சேவையில்
இன்வால்வ் பண்ண வச்சுட்டார். போக போக ஐ வாஸ் ஸோ இன்வால்வ் இந்த ப்ராஜெக்ட். இந்த சம்பவமும் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசை விட்டு போக ஆரம்பிச்சிட்டு நான் கேட்ட கேள்வி எல்லாம் மறந்து போயிடுது. எனக்கு சுவாமியோட சர்வீஸ்லேயே முழுசாக நான் என் டைமை கொடுத்துட்டேன். அப்போ எனக்கே அறியாமல் உள்ளுக்குள்ள ஒரு பரம சாந்தி, ஒரு இனம் தெரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு அது கிடைச்சிது. இதனால என்ன குருவா சுவாமி எனக்கு சொல்லி கொடுத்தாரு இந்த சம்பவத்தினால அப்படின்னா, சுவாமி நம்ம கூடவே தான் இருக்கார் எப்பவும், அது சத்தியம், அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனா சுவாமி நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கிறதுனால எப்பவுமே நம்ம நினைச்சதே நம்மளுக்கு நடக்கும், துன்பமே நம்மளுக்கு வராது, கஷ்டங்களே வராது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது இன்பமும் துன்பமும் சேர்ந்து இருப்பது. அப்படி இருக்கும்போது துன்பங்கள் வந்தா வரட்டும், இது வந்திருக்குன்னா சுவாமி ஏதோ ஒரு ரீசன் வச்சிருக்கார், இது மூலமா நான் ஏதோ கத்துக்கணும்னு இருக்கு. லெட் மீ லேர்ன் தட் லெசன் ஃபர்ஸ்ட். சுவாமி நான் எனக்கு என்ன சொல்லி கொடுக்க வரார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, ஏத்துக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. தெய்வமா எப்பவுமே நம்ம பக்கபலமாவே தான் இருக்கார். அது ஒரு நேரத்திலையும் நம்மளுக்கு உணர்த்துன்னு இருக்காரு. இது எனக்குன்ட்டு இல்லை, இது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு 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 என்ன சொல்றது அனுபவம். சுவாமி நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கிறத காமிச்சுட்டே தான் இருக்கார். ஸோ துன்பம் வந்தா என்ன, இன்பம் வந்தா என்ன, அவர் இருக்கும்போது அந்த துன்பம் துன்பமாவே நம்மளுக்கு தெரியாது, கஷ்டங்கள் கஷ்டங்களாவே நம்மளுக்கு படாது. இப்படி என் வாழ்க்கையில சுவாமி என் கூடவே எப்பவுமே எனக்கு அம்மாவா, அப்பாவா, குருவா, தெய்வமா இருந்துருக்கார், எப்போதுமே இருப்பார். அப்படி இருக்கும்போது திருநாவுக்கரசர் சொல்ற மாதிரி வாழ்க்கையில் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைத்தானே. ஜெய் சாய்ராம்.